விமர்சிப்பதற்கான தேர்தல் மேடை கிடையாது. இது இந்த வட்டாரத்தினுடைய வேட்பாளர்களாக இருக்கின்ற நாங்கள் வெற்றி பெற்றால் எந்த விடயங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை தெளிவாக கூறுவதற்கான விடயம். அதே போன்று எத்தனையோ விடயங்களை மாநகர சபையினுடைய ஆட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் இந்த அக்கரைப்பற்று மண்ணில் நாங்கள் கொண்டு வருவதற்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். அது பற்றி பேசுவதற்கு நேரம் போய்விடும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றார் எமது மக்களினுடைய தேவைகளை எமது மக்கள் மாநகர சபைக்கு அவர்களுடைய முறைப்பாடுகளை வழங்குகின்ற போது அங்கிருக்கின்ற ஊழியர்களும் சரி உறுப்பினர்களும் சரி யாராக இருந்தாலும் அதனுடைய காலத்தை வீணடிப்பவர்களாக இருந்தால் அதனை கேட்டு உடனடியாக 2-3 தினங்களுக்குள் அதற்குரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படவில்லையாக இருந்தால் குறை கேட்பு சபை ஒன்றை முஸ்லிம் காங்கிரஸ் அமைக்கும். அந்த சபையினூடாக யார் தவறு விடுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களினுடைய அந்த தேவைகள் அனைத்தும் குறுகிய காலத்துக்குள் பூர்த்தி செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். அதுபோன்றுதான் DKR சென்டர். எத்தனையோ எமது அரசு உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு போவதற்கு இடங்கள் இல்லாமல் இன்று கஷ்டப்பட்டு தொழிலை தொடர முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்களினுடைய பிள்ளைகளை ஒழுங்காக மார்க்க ரீதியாக வளர்த்தெடுப்பதற்கான DKR சென்டர் ஒன்றினை இன்ஷா அல்லாஹ் மாநகர சபையினுடைய பூரணமான அனுசரணையில் இலவசமாக இறைவன் நாடினால் நூறானியா வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் கூட அமைப்பதற்கு இறைவன் நாடலாம். அதனை கூட நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்றுதான் லேடிஸ் மார்க்கெட் என்கின்ற விடயம். எமது வருமானம் குறைந்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் அல்லது வீட்டில் கணவன்மார் இன்று உபாதைக்குள்ளாகி சுகையினமிட்டிருக்கின்ற போது பெண்களினுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய பிள்ளையை கல்வி கற்ப வைப்பதற்கு முடியாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பெண்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அவர்கள் கொண்டு வந்து பெண்கள் மாத்திரம் இருக்கின்ற பெண்கள் மாத்திரம் வந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்ற அந்த லேடிஸ் மார்க்கெட்டை இன்ஷா அல்லாஹ் அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய எல்லைக்குள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக கொண்டு வருவோம் என்கின்ற அந்த செய்தியை கூறுகின்றோம். அதே போடுகின்றான் இன்று நாம் எல்லோருமே விரும்பி போகின்ற காத்தாங்குடி அதே போன்று அழுக்கடை பிரதேசங்கள் இருக்கின்ற ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால் என்கின்ற விடயம். ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லோருமே விரும்பி போவார்கள். இரவு நேரங்களில் 12 மணி 1 மணி வரைக்கும் இன்று எத்தனையோ வருமானங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை இன்று ஓட்டப்பாக்கி இருக்கின்ற அந்த நுழைவாயிலில் இருந்து அந்த பிரதேசத்தில் அமைப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். இப்படியான திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற மாநகர சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இயக்கத்துக்கு எமது மக்கள் வாக்களித்து ஆணையினை திருவார்களாக இருந்தால் அத்தனையையும் நாங்கள் நிறைவு கூறுவோம். அதற்கான நிதிகளை எங்கிருந்தாவது கொண்டு வருவோம். அதற்கு ஆயத்தங்களை இன்ஷா அல்லாஹ் இங்கிருக்கு மேடையில் இருக்கின்ற சகோதரர் தோம் அவர்களினுடைய தலைமையில் அவரினுடைய துணிவில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்கின்ற வாக்குறுதியினை கூறுகின்றோம். இறுதியாக ஒரு விடயம், திண்மக்கழிவு அகற்றுகின்ற விடயம், வீட்டில் இருக்கின்ற குப்பைகளை அள்ளுகின்ற விடயம். இன்று எந்த வீட்டுக்கு ஹவுஸ் டு ஹவுஸ் கம்பெயின் போனாலும் குப்பை அல்ல மெஷின் வரல வாப்பா. இதுதான் பிரச்சனை.